ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியட்ஸ் வரதுக்கு அந்த டேஸ்க்கு முன்னாடியே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரியுமா, அந்த மாதிரி தெரிகிறதா இருந்தால் எந்த மாதிரி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் வரக்கூடியது பீரியட் சிம்டமாகவும் இருக்கலாம். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், ஆனால் பீரியட் சிம்டம்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த அடிவயிறில் வரக்கூடிய லைட்டாக வரக்கூடிய வலி, அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பெயின், மார்பகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வலி, ஒரு வீக்கம் மாதிரி இருக்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் சம்டைம்ஸ் ஆஃப்டர் ஓவுலேஷனுமே வரும். நார்மலாக, அதாவது பேபி ஃபார்ம் ஆகியிருந்தாலும் வரும், ஆகாட்டியும் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தவிர்த்து சில சிம்டம்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் வரும். மற்றபடி ஓவுலேஷனுக்கு அப்புறம் நார்மலாக வராது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிருந்தால் வரக்கூடிய இந்த ஒரு 5 சிம்டம்ஸ் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒரு 3 சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 28-29 நாளில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மினிமம் ஓவுலேஷன் முடிஞ்சு 1 வீக் ஆகும் இந்த சிம்டம்ஸ் தெரிகிறதுக்கு. ஸோ 1 or 2 டேஸ்லேயே ஓவுலேஷன் முடிஞ்சிருச்சு, அப்போ இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஏன்னா பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு 1-2 வாரம் குறைஞ்சது ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சிலருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அது ஒரு தனி கேட்டகரி. பட் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே எதை வச்சு கெஸ் பண்ணலான்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். இது ஆஃப்டர் ஓவுலேஷன் நார்மலாக வராது. இப்போ மற்ற நம்ம சிம்டம்ஸ் சொல்கிறோம்ல, பிரெஸ்ட் பெயின், அடிவயிறில் வரக்கூடிய வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஆஃப்டர் ஓவுலேஷன் வரும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்றது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தால் தான் வரக்கூடிய சிம்டம்ஸ். நார்மலாக உங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் அது வராது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகப்படியான டயர்ட்னஸ் வரும். எனக்கு ரொம்ப ஏர்லியாக ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயர்டாகிறது தான். ரொம்பவே எனக்கு டயர்டாச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு பேபிக்கு தான். செகண்ட் பேபிக்கு எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு பேபிக்கு எனக்கு இல்லாத சிம்டம்ஸே இல்லை, எல்லாமே எனக்கு வந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக ஏர்லியாக அதாவது நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே இந்த டயர்ட்னஸ் தான். ஏதோ லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம படுத்த மாதிரி இருக்கும். சும்மா வீட்டில் இருக்கும்போதே எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டயர்ட் அதிகப்படியானதாக இருக்கிறது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கலாம் ஆஃப்டர் ஓவுலேஷன். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியான பசி, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றது ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். இதுவும் ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ரெக்னென்சி சிம்டம். ஆஃப்டர் ஓவுலேஷன் பொதுவாக எல்லாருக்கும்லாம் பசிக்காது. அதாவது இப்போ பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய பீரியட் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க, பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த பசி வராது. ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் மட்டும்தான் ஓவுலேஷனுக்கு அப்புறம் அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கிடையாது, ஒரு 2-3 உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ், தலை சுத்தல் மாதிரி லைட்டாக வர்றது, வாமிட் வர மாதிரி இருக்குது. ரொம்பலாம் தலை சுத்தாது. ரொம்ப அப்படியே அந்த நம்ம படத்துலலாம் பார்க்குறோம்ல, ப்ரெக்னென்ட் ஆனோடனே வாமிட், அந்த மாதிரிலாம் வராது. எடுத்தோடனே அந்த மாதிரி வராது. ஃபஸ்ட்டு எப்படி இந்த மார்னிங் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் உடம்பு. ப்ரஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொமட்டிட்டு வரும் சிலருக்கு. காலையில் வெறும் வயிறில் சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த நாசியா ஸ்டார்ட் ஆகும். எடுத்தோடனே ஃபுல் வாமிட்டிங் மாதிரி வராது. அந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வயிறு ஒத்துக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி அந்த வாமிட் வருதுன்னா. ஸோ லைட்டாக தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி வாமிட் கொஞ்சம் கொஞ்சமாக கொமட்டுற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வாமிட்ஸ் உங்களுக்கு நல்லா ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங்காகி 40 நாளைக்கு மேலே தான் அந்த வாமிட், ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய வாமிட் வர ஆரம்பிக்கும். நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஓவுலேஷனுக்கு அப்புறம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு ப்ளீடிங் வரும். பீரியட்ஸ்க்கு முன்னாடினா இப்போ ஓவுலேஷன் உங்களுக்கு ஆயிடுச்சு, 15 நாள் கழிச்சு உங்களுக்கு பீரியட்ஸ் டேஸ். அந்த பீரியட்ஸ் டேஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி வர்றது தான் பீரியட்ஸ் ப்ளீடிங். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி யூரின் போகிறப்ப லைட்டாக எனக்கு வருது, நாளைக்கு பீரியட் ஆகுது, அது பீரியட்ஸ் ப்ளீடிங். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு 5-6 நாளில், 5ன்றது கொஞ்சம் ஏர்லி தான், ஒரு 6-7 நாள், 1 வீக்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வீக்கில் இருந்து வரக்கூடியது தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்.
அது 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 14 15 16ன்னு 20 டேஸ் வரைக்கும் கூட இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நடக்கும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பீரியட்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க. இன்னும் கிடையாது, நின்றும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது 1 or 2 ட்ராப்ஸ் வந்துட்டு நின்றும். ஒரு 2 டேஸ் வந்து வரும். இப்போ யூரின் போகும்போது இன்றைக்கி ஒரு 2-3 தடவை வருதுன்னா நாளைக்கு 2-3 தடவை வரும். 3rd டே வந்து வரவே செய்யாது. அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ஒரு 3-4 நாள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் உங்களுக்கு பீரியட்ஸ் வர உடம்பு ஸ்ட்ரகிள் ஆகுது, பீரியட்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் உடனே அந்த மாதிரி ஆகுதுன்னு பப்பாளி பைனாப்பிள்லாம் சாப்பிடக்கூடாது. கிட்ட போட்டு பார்த்துடணும். எப்போ உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே ப்ளீடிங் ஸ்பாட்டிங் மாதிரி வருது, ஃபுல்லாகவும் பீரியட்ஸ் ஆகலைன்னா நீங்கள் கிட் போட்டு பார்க்கணும். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குது அப்படின்னா லைட்டாவது உங்களுக்கு பிங்க் லைன் காட்டும். இல்லைனா நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நேராக போய் பீட்டா-HCG பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அவசரப்பட்டு இது பீரியட்ஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நிறைய பேருக்கு வருது. ரீசெண்டாக என்னன்னு தெரியல, நிறைய பேர் இம்ப்ளான்டேஷன் அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் மாதிரி வருதுன்றதை பார்க்க முடியுது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 நாளில் தான் வரும். அதுக்கு மேலே வருது அப்படின்னா மேபி உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரகிள் டு கெட் பீரியட்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சிலருக்கு ஏர்லி ப்ரெக்னன்சியில் அந்த ஸ்பாட்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் டிஸ்கம்ஃபர்ட்னால கூட டெவலப்மெண்ட்னால கூட வரலாம். ஸோ அது வந்து பீரியட்ஸ் ப்ளீடிங் கிடையாது. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் மாதிரி வருதுன்னா அது அவசரப்பட்டு பீரியட்ஸும் நினைக்கக்கூடாது, கன்ஃபார்மும் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி கிட்டில் பார்க்கணும், பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 5 சிம்டம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து பீரியட்ஸ்னால் இப்போ வந்து பீரியட்ஸ்க்கெலாம் பசிக்காது, தலை சுத்தல், வாமிட்டிங்லாம் பீரியட்ஸோட சிம்டம்ஸ் கிடையாது. இதெல்லாம் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். இப்போ மார்பகங்களில் ஏற்படக்கூடிய வலி, அடிவயிறில் ஏற்படக்கூடிய வலி, இடுப்பு வலி, கால் வலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கும் வரும், பீரியட்ஸ்க்கும் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ எப்பயுமே எனக்கு பிரெஸ்ட் பெயினே வரவே செய்யாது, இந்த மாதம் தான் வருது எனக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சு 4-5 நாளில் இருந்து எனக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நல்லாவே எனக்கு பெயின் தெரியும். ஸோ சிலருக்கு அந்த மாதிரி எப்பயுமே வந்து பெயின் இருக்கும் ஆஃப்டர் ஓவலேஷன். இடுப்பு வலிக்குமே எனக்குமே ஆஃப்டர் ஓவலேஷன்லேருந்து இடுப்பு வலி ஸ்டார்ட் ஆயிரும், லைட்டாக வலிச்சுட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நாள் தள்ளி போனால் தான் நமக்கு தெரியும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ப்ரெக்னென்ட் ஆனப்போ மட்டும் சிலது புதுசாக இந்த மாதம் மட்டும் வருது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் சீக்கிரம் நீங்கள் கிட் போட்டு பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ரொம்ப அதுக்குன்னு சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும்னு கிடையாது. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம இது சிம்டம்ஸ் அது சிம்டம்ஸ் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதெல்லாம் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு. நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது 2-3 இருக்குன்னா ஏர்லியாக செக் பண்ணி பாருங்கள். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கையும் பீரியட்ஸையும் குழப்பிக்காதீங்க. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் உங்களுக்கு வந்து பீரியட்ஸோட இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போது 15ஆம் தேதி ஓவலேஷன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 வந்து ஓவலேஷன் ஆயிருக்கு, March 15. இப்போ March 30 வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டேஸ். அதாவது நீங்கள் February 29 பிப்ரவரியில் தான் நமக்கு 30 இல்லைல்ல. ஸோ அந்த 30 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ 15ஆவது நாள் உங்களுக்கு 15 ஓவலேஷன் ஆயிருக்கு, 30ஆவது நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு வேளை 29 கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம். ஸோ அந்த ஸ்பாட்டிங்கை பார்த்து நீங்கள் அவசரப்பட்டு பீரியட்ஸ்க்கான ரெமிடிஸ் ஃபுட்டு வந்து எடுத்துடாதீங்க. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் டே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பண்ணினா இது பீரியட்ஸ்ன்னு நினச்சிட்டு பீரியட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன இது லைட்டாக வந்துட்டு நின்றுச்சுன்னு சில இது பண்ணுவாங்க. அந்த தப்பாக பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுவாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளீடிங் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது ஸ்பாட்டிங் அப்படின்னா பீட்டா-HCG எடுத்து இது ப்ரெக்னென்சினால இந்த ப்ளீடிங் ஆகுதா இல்லை பீரியட்ஸ்க்கு தான் நம்ம உடம்பு ஸ்ட்ரகிள் ஆகுறதுன்றதை பண்ணணும். நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.